அன்பு தலைவருக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் நளினா பழனிசாமி, திராவிட முன்னேற்ற கழகம், நம்பியூர். தேர்தல் முடிவுகளுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன், யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மை அதுதான் தலைவரே. ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க உங்க காதுக்கு கொண்டு வந்தோம், உங்ககிட்ட எதுவுமே ரீச் ஆகாம பாத்துக்கிட்டாங்க. அது யாரு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது எவ்வளவுதான் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்படிதான் நீங்க தோல்விக்கான காரணத்தை கேட்டீங்க. நம்மளுடைய கழகத்துல துரோகிகள் யாருன்னு நான் அடையாளம் காட்டினேன். அதுக்கப்புறம் அந்த துரோகிகள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு உள்ளாட்சியில கட்சி சின்னத்துல நின்ன என்ன தலைவருக்கு தோக்கடிச்சாங்க. நான் இத மேலிடத்துல முறையிடுறதுக்கு வந்தேன், ஓடுனேன். அறிவாலய வாசலுக்கும், அன்பக வாசலுக்கும், திருச்சிக்கும், திருவண்ணாமலைக்கும், கரூருக்கும் ஓடுனேன். ஆனா அது உங்களை சேரவே கிடையாது. சரி, மக்கள் பணி ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வரும் பொழுது கட்சி சின்னத்துல நின்னு ஜெயிச்ச வார்டுக்கு நிதி உதவிகள் வரவே கிடையாது. எவ்வளவு தெரியுங்களா ஒதுக்குனாங்க. மறுபடியும் இதெல்லாம் சொல்றதுக்காக இத்தனையும் பாத்தீங்கன்னா 6 பெண் கவுன்சிலர்கள் வந்தோம் தலைவரே. மறுபடியும் உங்களை பாக்குறதுக்காக திரும்ப அன்பகம், அறிவாலயம், திருச்சி, கரூர், திருவண்ணாமலை எல்லா பக்கமுமே வந்தோம். ஆனா எங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்க விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் நான் எப்படி துரோகிகளை நாங்க அடையாளம் காட்ட முடியும்? எல்லாருமே தயாரா இருக்காங்க. நீங்க சொன்ன உடனேயே பக்கம் பக்கமா என்னென்ன நடந்ததுன்னு அப்படி உள்ள குமுறலை கொட்டி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையில எனக்கு இதை பார்த்தா வேதனையா இருக்கு. உண்மையா நீங்க புகார் சொல்றவங்க, துரோகிகள் அடையாளம் காட்டுறவங்க தாராளமா காட்டுங்க, நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, நீங்க தனியா நிக்கணும். நாளை எவ்வளவு தெரியுங்களா தலைவரை, இந்த கழகத்துக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு பாதிச்சிருக்கேன்னு தெரியுங்களா? என்னோட அப்பா இறந்து சாம்பலை கரைச்சிட்டு அந்த அன்னைக்கு சாயங்காலமே நான் இங்க திருவிழால கலந்துகிட்டேன். ஏன்? அன்னைக்கு இருந்த அமைச்சர் அந்த கோவில் திருவிழாவுக்கு வர்றாரு. அது அதிமுக கோட்டையா இருந்தது திமுக கோட்டையா மாத்திக்கிட்டு வந்தோம். அப்ப இது போயிடக்கூடாது. 2009 எவ்வளவு தெரியுங்களா என்னோட உறவினர்கள் எல்லாருமே பேசினாங்க, அப்படி என்ன உனக்கு கட்சி அப்படின்ட்டு. அவ்வளவு கஷ்டத்திலயும் நாங்கெல்லாம் இன்னும் என்னை போல் உழைத்த நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா சொன்னோம்னா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஐயோ அந்த அதிகாரியா, அவர்கிட்ட எங்க அவரு அமைச்சர் போனவே அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்னு பிஏ சொல்றாங்க. அந்த துறை அமைச்சர் சொன்னாலே அந்த அதிகாரி கேட்க மாட்டாரு, அடுத்த அமைச்சர் சொன்னாதான் கேட்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நாங்க பார்த்தோம். அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நீங்க தான் தலைவரே. எப்பவும் சொல்வீங்கல்ல சாட்டையை எடுக்கிறேன்னு, தயவு செஞ்சு அந்த சாட்டையை எடுங்க. முடியல எங்களால, நாங்க எதுவுமே உண்மையா நான் சொல்ல விரும்பல. நான் சொன்னதுனால பாதிச்சது போதும். ஏன்னா லோக்கல்ல எந்த வேலையும் நடக்கலைன்னு அந்த மக்கள், அந்த கவுன்சிலர்ஸ் எங்களை எப்படி தெரியுங்களா பேசுறாங்க, நீங்க போய் மிச்சர் திங்கத்தான் லாய்க்கு இப்படியே பேசுனாங்க. இதவே நான் அடையாளமா மிச்சர் சாப்பிடுற ஒரு போராட்டம்னே நாங்க பண்ணணும். அதுவும் வெளியில வரல, யாருக்குமே ரீச் ஆகல. இன்னைக்கு தோல்விக்கு அப்புறம் நீங்க காரணத்தை கேக்குறீங்க. மறுபடியும் எங்களால் துரோகிகளை அடையாளம் காட்ட தயக்கமாக இருக்கிறது. ஒரு வெளிப்படையான எங்களுக்கான முடிவு இல்லை. இதுதான் தலைவர் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது. ஆனா உங்க அட்டிடியூட் ரொம்ப சூப்பரான அட்டிடியூட். எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் டிரைவர் பக்கம் நாங்க நின்னுட்டு இருந்தாலும் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு எங்களை மனுக்களை வாங்குவீங்க. உங்க ஒருத்தருக்காக தான். அந்த உண்மையாலுமே ஒரு சிரிப்பு, உங்க சிரிப்பை பார்த்துட்டு வந்தோம்னா அது தாட்டும் எங்களுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு பக்கமா அந்த தெம்பு, அந்த எனர்ஜி எங்களை இயங்க வைக்கும். ஆனா இப்போ உண்மையா அந்த உள்ளத்துல இருந்து வரக்கூடிய சிரிப்பு உண்மையான சிரிப்பு இல்லைங்க தலைவரே. எல்லா வீடியோஸ்லயும் பாக்குறோம், வேதனையா இருக்கு. இது என்னுடைய பதிவு. நன்றி.